ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளி சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி வீட்டிலையே பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் வெறும் இந்த பீலர் யூஸ் பண்ணி எப்படி பொட்டேட்டோவை சிப்ஸ்க்கு நம்ம ஸ்லைஸ் போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் விட்டு எடுத்துக்கணும். இதோ நம்ம இந்த பொட்டேட்டோவை இது போல் பீல் பண்ணி எடுத்துட்டோம். சேம் அதே பீலர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்லைஸ் போடலான்னு பார்க்கலாம். இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னான ஸ்லைஸ் வரும். இந்த ஸ்லைஸை டைரெக்டாக ஒரு வாட்டருக்கு மூவ் பண்ணிடுங்க. தெரியுதா எவ்வளோ தின்னாக இருக்குன்னு? இந்த ஸ்லைஸ் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தின்னான ஸ்லைசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோலயே எல்லா பொட்டேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம். தெரியுதா எவ்வளோ தின்னான ஸ்லைசஸாக போட்டிருக்கோன்னு? நம்ம நார்மலாக வாங்குகிற லேஸில் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தின்னான ஸ்லைசஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் வெறும் இந்த பீலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லைசஸ் போட்டிருக்கோம். நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் இது போல் ஒரு காட்டன் கிளாத் விரித்து இந்த மாதிரி 1 by 1 லைனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா பீசஸையும் இப்போ நம்ம இது போல் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் வாட்டர் விட்டு அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு வெசலில் இது போல் ஆயில் விட்டுட்டோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அந்த நாம் ட்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ண பொட்டேட்டோஸ்லாம் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வாட்டரில் சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், நம்ம பொட்டேட்டோலாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் பொட்டேட்டோ எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ மேலே சில்லி பவுடரை ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.